இங்க ஒரு அம்மா திடீர்னு கொஞ்ச நாளா அவங்களோட பையன் ரொம்ப வினோதமா நடந்துக்கிறத நோட் பண்றாங்க. அப்பதான் ஒரு நாள் அவன் தூக்கத்துல வேற ஏதோ மொழி பேசுறத கேட்ட அவங்க உடனே டேப் ரெக்கார்டர் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. பட் அதுக்குள்ள இந்த பையன் தூக்கத்துல இருந்து எழுந்துட இவங்க நடந்ததெல்லாம் போய் இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவரோ இதெல்லாம் வெறும் இமேஜினேஷன் தான் சொல்லி அந்த பையனை பார்த்துக்க ஒரு நேனியை அப்பாயிண்ட் பண்றாரு. கொஞ்ச நாள் அப்புறம் இந்த பையன் நேனி கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்கள வேணும்னே அங்க இருந்த இருட்டான பேஸ்மெண்ட்டுக்குள்ள வர வைக்கிறான். உள்ள இருந்து அவனோட சவுண்ட் வந்ததால இவங்களும் நம்பி பேஸ்மெண்ட் குள்ள போறாங்க. பட் ஷாக்கிங்கா ஸ்டெப்ஸ்ல நிறைய கிளாஸை உடச்சி போட்டிருந்ததால நானியும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து மயங்கிடுறாங்க. ஸோ இப்போ இவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்சவனோட அம்மாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சைக்காலஜிஸ்ட் போய் பாக்குறாங்க. அவர் அந்த பையன் தூக்கத்துல பேசின ரெக்கார்டிங்கை ஃபுல்லா கேட்டுட்டு அது ரொம்ப ரேரான ஒரு மொழி, அதை கண்டிப்பா ஒரு சின்ன பையனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்படியே அவன் பேசுறத பார்க்கும்போது ஏதோ வயசானவங்க அவன் உடம்புக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு ரொம்ப குழம்பி போன இந்த அம்மாவும் வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த பையனோட ஃபேஸ் இப்போ உண்மையாவே ஒரு வயசானவனோட ஃபேஸ் மாதிரி மாறி போயிருக்குது. அதனால பயந்து போன இவங்க மெதுவா அவன் பக்கத்துல போய் பார்க்க இப்போ அவன் ஃபேஸ் நார்மலா இருக்குது. மறுபடியும் அன்னைக்கு நைட் அவங்க தனியா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றான். ஸோ இவங்களும் பெட்ல வந்து அவனை தூங்க சொல்ல இப்போ அவன் வேகமா ஓடி வந்து இவங்களை டச் பண்ணதும் ஒரு வயசானவராகவே மாறிடுறான். இதனால ரொம்ப பயந்து போன இந்த அம்மா கனவுல இருந்து எழுந்து பார்த்தா இப்போ அவன் உண்மையாவே இவங்களோட பெட்ரூம்குள்ள வந்து பெட்ல படுத்துக்கிறான். அப்போதான் இவங்களுக்கும் அது இவங்களோட பையனே இல்லைன்னு தெரிய வருது.